கூட்டணிக்கு விருப்பம் தெரிவித்தும் கண்டுகொள்ளாத விஜய், விரக்தியில் அமமுக. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தாவேகாவுடன் கூட்டணி வைக்க தொடர்ந்து விருப்பம் தெரிவித்து வரும் நிலையில் தாவேகா தலைவர்கள் கண்டுகொள்ளாதது அமமுகவினரை விரக்தியில் ஆழ்த்தியுள்ளது. தமிழகத்தில் 2026 நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளும் தயாராகி வருகின்றனர். இந்த தேர்தலில் புதிய வரவாக நடிகர் விஜயும் களமிறங்குவதால் கூடுதல் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்துக்கு பிறகு ஒரு மாதமாக வெளியே வராமல் இருந்தார் விஜய். கூட்ட நெரிசலுக்கு தாவேகாவையும் விஜயையும் பல கட்சிகள் குறை கூறி வரும் நிலையில் தாவேகா தரப்பு அடக்கியே வாசித்தது. அதிமுக, பாஜக கட்சிகள் விஜய் மீது தவறு இல்லை என கூறி வந்தன. இதனால் அதிமுக கூட்டணிக்கு விஜய் செல்வார் என்ற பேச்சுக்கள் எழுந்த நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற தாவேகா பொதுக்குழு கூட்டத்தில் விஜய்தான் முதல்வர் வேட்பாளர் என நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தால் அதிமுக, பாஜக கட்சிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்த நிலையில் டிடிவி தினகரனை எதிரியாக கருதும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் தினகரன் நீடிப்பதை விரும்பவில்லை. அதன் பிறகு பிரதமர் மோடி, அமித்ஷா ஆகியோர் தமிழகம் வந்த பிறகு கூட தினகரனுக்கு அழைப்பும் இல்லை. சூழலை உணர்ந்து கொண்ட தினகரன் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார். பழனிசாமி உறுதியாக இருப்பதால் அதிமுக ஒருங்கிணைப்பு முயற்சிகளிலும் எந்த முன்னேற்றமும் கிடையாது. அதிமுக, பாஜக கூட்டணி பக்கமும் கதவடைப்பு. திமுக அணியிலும் சேர முடியாத நிலை. தனித்து நின்றால் தோல்வி என்ற நிலையில் சமீப காலமாக 2026 தேர்தலில் விஜய் மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று டிடிவி தொடர்ந்து கூறி வருகிறார். இப்போது விஜயின் வருகை அதிமுகவை 2026 தேர்தலில் 3ஆம் இடத்துக்கு தள்ளும் என கூறி வருகிறார். தாவேகாவுக்கு ஆதரவான கருத்துக்களை கூறுவதன் மூலம் அக்கட்சியுடன் கூட்டணி அமைக்க தினகரன் தொடர்ந்து தனது விருப்பத்தை மறைமுகமாக தெரிவித்தும் வருகிறார். இருப்பினும் தேர்தல் நெருங்கும் போது பார்த்து கொள்ளலாம், கொஞ்சம் இழுத்து பிடிப்போம் என்று விஜய் கருதுவதாக தாவேகா வட்டாரங்கள் கூறுகின்றன. தங்கள் விருப்பத்தை தெரிவித்தும் விஜய் கண்டுகொள்ளாதது அமமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் விரக்தியை ஏற்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் டிடிவி தினகரன் தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் போல தொடர்ந்து விஜய்க்கு தூது அனுப்பி கூட்டணி விருப்பத்தை தெரிவித்து வருவதாகவும், ஆனால் விஜய் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை எனவும் தகவல்கள் கசிகின்றன.